لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بصيرا ونذيرا بين يدي الساعة أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وقد قال الله تعالى في كلام التنزيل والفرقان الحميد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي أدخلني مدخل صدق وأخرجني مخرج صدق واجعل لي من لدنك سلطانا نصيرا. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال تعالى وبالوالدين إحسانا. கண்ணியம் நிறைந்த இறைவன் நல்லடியார்களே, அன்பார்ந்த பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த ஜும்மாவுக்கு முன்கூட்டியே வருகை தந்து அமர்ந்து இருக்கக்கூடிய பெண்களே, ஆண்களே, அல்லாஹ்வுடைய அருள் உங்கள் மீது இறக்கி அருள்வானாக. அகிலத்தார்களுக்கு அருள் கொடையாக அனுப்பப்பட்ட அருமை தூதர் பெருமானார் முஹம்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நிலவச் செய்வானாக. அவரை பின்பற்றி வாழ்ந்த அந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபே தாபியீன்கள், குலஃபாயின்கள், ராஷிதீன்கள், எண்ணற்ற நல்லடியார்கள் மீதும், குறிப்பாக இங்கே வந்து அமர்ந்து கொண்டிருப்பவர்கள் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் அல்லாஹ் இறக்கி அருள்வானாக. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று உங்கள் மத்தியில் எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு பெற்றோரை பேணுதல். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே பல்வேறு இடங்களிலே ஒபில் வாலிதைனி எஹ்சானா, உங்கள்
தாய் தந்தையரோட இரக்கம் காட்டுங்கள், அன்பு செலுத்துங்கள், நேசத்தை நிலைநாட்டுங்கள் என்றெல்லாம் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். எங்கெல்லாம் அல்லாஹு தஆலாவை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருநாமங்களை பற்றி சொல்லுகின்ற போதெல்லாம், அல்லாஹ்வை போற்றி புகழ்த்தக்கூடிய நேரத்தில் எல்லாம் அல்லாஹ்வை ஒரே இறைவன் என்று சொல்லி வணங்குங்கள் என்று சொல்லுகின்ற போதெல்லாம் அதற்கு அடுத்தபடியாக வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்களுடைய தாய் தந்தையர்கள் மீதும் நீங்கள் இரக்கம் காட்டுங்கள் என்று சொல்லக்கூடிய வாசகங்கள் இடம்பெறுகின்றன குர்ஆனிலே. இது நமக்கு மட்டுமா என்று சொன்னால், நமக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு சமூகம், பல சமூகம் வாழ்ந்தது. எல்லா நபிமார்களையும் ஏக இறைவன் ஒருவனை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை என்று அழைப்பு தரக்கூடிய தூதரவராக அனுப்பி வைத்து, அதற்கு பிறகு தன் தாய் தந்தையர்களுக்கு கட்டுப்படுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை வசனங்களை இறக்கி அருளியதை, எல்லா நபிமார்களுக்கு கட்டளை இட்டதை குர்ஆனிலே நாம் பார்க்க முடிகிறது. தாய் தந்தையர்களை நீங்கள் கட்டுப்படுங்கள், அவர் மீது நேசம் செலுத்துங்கள், இரக்கம் காட்டுங்கள், அவருடையக்காக துஆ செய்யுங்கள் என்பதெல்லாம் அல்லாஹ் தன்னுடைய எல்லா நபிமார்களுக்கும் கூறினார். இதில் ஒரு வித்தியாசம் என்னன்னு சொன்னால், நம்ம தொழுகையில் அத்தையாத்தில் ஓதுவோம், துரூத் இப்ராஹிம் என்று சொல்வாங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா அலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா அலி இப்ராஹிம். யா அல்லாஹ், முஹம்மதையும் முஹம்மதுடைய குடும்பத்தார்கள் மீதும் நீ சாந்தி உண்டாகுக என்று சொல்லி, அதே போன்று இப்ராஹீமையும் இப்ராஹீமுடைய குடும்பத்தார் மீதும் சாந்தி உண்டாகுக என்று பிரார்த்தனை செய்கிறார்களே. இப்ராஹீமுடைய குடும்பத்தார்கள் காஃபிர்களாக இருந்தார்கள் அல்லவா, அவர்களுக்குமா சாந்தி உண்டாகுக என்று பிரார்த்திப்பது என்று ஒரு கேள்வி நம்மளுடைய உள்ளங்களில் ஏற்படுகிறது. இப்போ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று சற்று சிந்தித்து பார்த்தீர் என்று சொன்னால் மிக அழகாக புரிந்து கொள்ள முடிகிறது. ரசூலுல்லாஹ் தொழுதுட்டு உட்கார்ந்து இருக்காரு. ஒரு நபி தோழர்கள் எல்லாம், பல நபி தோழர்கள் எல்லாம் அவரை கூடி உட்கார்ந்து இருக்காங்க. அந்த நேரத்தில் தெருவில் ஒரு ஆள் நடந்து போகிறாரு. எப்படி தொழுகை முடிச்சிட்டு ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து இருக்காங்க, சஹாபாக்கள் உட்கார்ந்து இருக்காங்க. அந்த நேரத்தில் ஒரு ஆள் தெருவில் நடந்து போய்கிட்டு இருக்காரு. அவர் நடந்து போகிற ஆளை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லி அவரை கூப்பிட்டு வந்து ரசூலுல்லாஹ்வுடைய மேலாடை இருக்கு இல்லையா, அதை அப்படியே கீழே விரித்து போட்டு அதில் உட்கார வைக்கிறாரு. யாரை? தெருவில் போனேந்த உட்கார வச்சுட்டு அவருக்கு பேரிச்ச பழங்களே அவருக்கு கொடுக்குறாரு, சாப்பிடுங்கன்னு சொல்லி. சாப்பிட்ட பிறகு அவர் போயிடுறார். யார் போயிடுறாரு? அந்த காஃபிரான மனுஷன் உள்ளே வந்து உட்கார்ந்தவர், அவர் போயிடுறாரு. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன பிறகு சஹாபாக்கள் கேள்வி எழுப்புறாங்க. எப்படி கேள்வி கேட்குறாங்க? யாரை சொல்ல, இப்போ வந்த உட்கார வச்சு நீங்கள் உங்கள் துணியை கீழே போட்டு அவரை உட்கார வச்சு
பேரிச்சப்பழத்தை கொடுத்து அவரை அனுப்புனீங்களே, அவர் யாருன்னு கேட்குறாங்க. சொந்த பந்தமாக என்ன நினச்சிட்டாங்க. அப்போ என்ன சொல்கிறாரு, அவர் யாருன்னு சொன்னால் எங்கள் பாவா இருக்கார்ல, எங்கள் பாவாவுக்கு அவர் ஃப்ரெண்டு. இன்னொரு ஹதீஸில் வருது, எங்கள் பாபாவுடைய ஃப்ரெண்டு அவருக்கு இவர் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெண்டுக்கு, அதாவது ஒரு நண்பனுக்கு, ஒரு தோழனுக்கு எந்த அளவுக்கு கண்ணியம் இருக்கிறார் என்று சொன்னால், இந்த அளவுக்கு தன்னுடைய மேலாடையை கீழே விரிச்சு உட்கார வச்சிருக்கார். இப்போ தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன, அவர் காபிராக இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும், யார் இருந்தாலும் சரி, உன்னுடைய தாய் தந்தையரை நீ கேவலப்படுத்தி விடாத. இஸ்லாம் சொல்லக்கூடிய அழகிய முன்மாதிரி இது. இஸ்லாம் ஒரு அழகிய முன்மாதிரி. உன்னுடைய தாய் காபிராக இருக்கட்டும், அல்லது அவன் முஸ்லீமாக இருக்கட்டும், அல்லது கிறிஸ்தவனாக இருக்கட்டும், யஹூதியாக இருக்கட்டும், நஸ்ரானியாக இருக்கட்டும், எந்த எப்படி இருந்தாலும் சரி, நீ உன்னுடைய தாய் தந்தையர்களை கண்ணியப்படுத்துங்கள். அவனை கல்லை வணங்கட்டும், அல்லது சூரியனை வணங்கட்டும், அல்லது நட்சத்திரங்களை வணங்கக்கூடியவனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, உன்னுடைய தாயை நீ கண்ணியப்படுத்து என்று சொல்லக்கூடியது தான் ஒரே மார்க்கம். அது இஸ்லாமிய மார்க்கம். இஸ்லாமிய மார்க்கத்தை தவிர வேறு எங்கும் சொல்லுவதில்லை. பாருங்கள், அல்லாஹு தஆலா பனி இஸ்ராயில் என்று சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயம், இந்த அத்தியாயம் 17வது அத்தியாயம், இஸ்ராயில் என்ற சொல்லக்கூடிய அத்தியாயத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு, வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு. அல்லாஹ் என்பவன் ஒருவன் தான், அவனை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை. ஒபில் வாலிதைனி இஹ்சானா, உன்னுடைய தாய் தந்தையர்களுக்கு நீ இஹ்சான், அன்பு பாசம் காட்டு என்று யார் சொல்கிறான்? அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எங்கே மட்டும் இல்லை, எங்கே பார்த்தாலும் சரி, அல்லாஹ்வை பற்றி சொன்னவுடன் உடனே தாய் தந்தையர்களை பற்றி சொல்கிறான். இம்மா யப்லுகன்னக இந்தக்கல் கிபர அஹதஹுமா அவு கிலாஹுமா வலா தகுல்லஹுமா உஃபின் வலா தன்ஹர்ஹுமா. உன் தாய் தந்தையருக்கு அவங்க 2 பேர் வயசானவங்க இருக்காங்க, இல்லை 2 பேரில் ஒருத்தர் இருக்காங்க, ஒருத்தர் மௌத்தாயிட்டாங்க. மௌத்தான பிறகு ஒருத்தர் இருக்காங்க, அவங்களுக்கும் கூட நீ இந்த போய் கண்ணியப்படுத்து. உஃபின் ஒலா தன்ஹர்ஹுமா. எவ்வளோ அழகாக அல்லாஹ் சொல்லி காட்டுற. உஃப், சும்மா இருமா, ஏமா நீ சும்மா இருமா, சும்மா இருப்பா அப்படின்னு சொல்லுவல்ல, அந்த வார்த்தை கூட நீ சொல்லாத. அவங்க சொல்கிறது பிடிக்கலன்னு சொன்னால், அவங்க பேசுறது உனக்கு பிடிக்கலன்னு சொன்னால், நீ உஃபின் சும்மா இருங்க அப்படின்னு நீ சொல்லிடாத. 4 பேருக்கு முன்னாடி அவரை கேவலப்படுத்திடாத. நீ அமைதியாக இருமா அப்படின்னு கூட நீ சொல்லிடாத. அப்படி சொல்லி தரக்கூடிய ஒரு மார்க்கம்தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம். தாய் தந்தையர்களை கண்ணியப்படுத்துதல் என்று சொன்னால் எந்த அளவுக்கு என்று சொன்னால், இன்னும் ஒரு படி மேலே ஏறி பார்த்தோன்னு சொன்னால் அல்லாஹ் தஆலாவை சொல்லி காட்டுறான், ரப்பி ரஹ்முஹுமா கமா ரப்பயானி சகீரா. நீங்கள் தன்னுடைய ரப் இடத்துல துஆ செய்யுங்க. அல்லாஹ் சொல்லி ஒகுர் ரப்பி ரஹ்முஹுமா, ஒகுர் நபியே நீங்கள் அந்த மக்களுக்கு சொல்லுங்கள், எந்த மக்கள் உங்களை கேட்டுக்கிட்டு உங்களிடத்தில் வர்றாங்களோ அந்த மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். எப்படி வர்றாங்க பாருங்கள். ஒரு தோழர் வராரு, வந்து பாலஸ்தீனியா நாட்டிலிருந்து பல தூரத்திலிருந்து தன் தாயை தோளில் சுமந்துக்கிட்டு வராரு. எங்கேருந்து வராரு?
பல நாடு கடந்து நாடுன்னு வர்றாரு. வந்து அல்லாஹ்வுடைய தூதர் அந்த காபா வந்து சுற்றி தவாஃப் செய்து ஹஜ்ஜு செய்து உம்ரா முடித்து அல்லாஹ்வுடைய தூதரை போய் சந்திக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, கவனம் வைத்து கேட்க வேண்டிய வார்த்தை இது, ஞாபகம் வச்சக்கூடிய வார்த்தை இது. அல்லாஹ்வுடைய தூதரே, என் தாயை வந்து என் நாட்டிலிருந்து சுமந்துக்கிட்டு வந்து அவங்களுடைய ஹஜ்ஜை செஞ்சு இப்போ வீட்டில் இருந்து விடுறேன், அதை வரவர் என் தோல்லே சுமந்துக்கிட்டு போகிறேன். யா ரசூலுல்லாஹ், பெரிய கடமைன்னு என்ன சொன்னால் இஸ்லாத்தில் எந்த கடமை பெரிய கடமை? ஹஜ் என்ற ஒரு கடமை. அந்த கடமையை நிறைவேற்றி விட்டு போகிறேன். யா ரசூலுல்லாஹ், என்னுடைய தாய்க்கு செய்யக்கூடிய கடமை முடிஞ்சிச்சான்னு கேட்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பதில் சொல்லியிருப்பார்? எந்த அளவுக்கு என்று சொல்லியிருப்பார்? சற்று சிந்திச்சு பாருங்கள். உங்கள் உள்ளத்தில் ரசூலுல்லாஹ் என்ன சொல்லியிருப்பாங்க? ஆஹா, முறையிலப்போ ஒரு கால்வாசி முடிஞ்சு இருக்குமா, அரைவாசி இருக்குமா, அல்லது 100ல் ஒரு 10 பங்கு செஞ்சிருப்பியா, அவ்வளோ சொல்லியிருப்பாரா என்று பார்த்தா ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை எவ்வளோ தெரியுமா? உன்னை வயிற்றில் வச்சுக்கிட்டு, எந்த தாய் உன்னை வயிற்றில் வச்சுக்கிட்டு சுமந்துக்கிட்டு ஒரு படி ஏறினால, ஒரு படி அப்படி ஏறினால, அந்த கடமை கூட ஒன்றும் முடியல உன்னால அப்படின்னா அந்த சஹாபி அழுது விட்டார். சும்மா ஒரு படி அப்படி ஏறி இறங்கின அளவுக்கு கூட முடியல. அப்போ இவ்வளவு பெரிய வேலை செஞ்சிருக்காங்க. தாய் தந்தைன்னு சொன்னால் ஏதோ அம்மா பேச்சு கேட்பாங்க பிள்ளைங்க. சில பேர் பாவா பேச்சு பெருசாகிட்ட கேட்க மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் கொஞ்சம் 5 வயசு 6 வயசு இருக்கிற பாவா கூட ஓடிக்கிட்டு இருப்பான். கொஞ்சம் பெருசாகணுன்னா அம்மா சைடில் அப்படியே மாறுவான் பிள்ளை. இன்னும் கொஞ்சம் நாள் போச்சோன்னா பாவாவும் அம்மாவும் பேச்சு கேட்க மாட்டான். அதுதான் அந்த 16 வயசு 15 வயசு பாவாவையும் திட்டுற மாதிரி இருக்கும், அம்மாவையும் திட்டுற மாதிரி இருப்பான். அப்படியே இருக்க கொஞ்சம் அப்படியே கல்யாணம் பண்ணுற மாதிரி இருந்தால், என்ன பையனுக்கு பொண்ணு பார்க்கணுமா போகணுமா அப்படின்னு இப்படின்னு பேசுவானாக்கா, எது இருந்தாலும் பதில் பாவாவை சொல்ல மாட்டான். யார் சொல்லுவான்? அம்மாட்ட தான் சொல்லுவான். அப்படியே கொஞ்சம் நாள் ஆனோடனே ஒரு கல்யாணம் ஆகிற கட்டம் அல்லது கல்யாணம் ஆகி ஒரு பிள்ளை இருக்கும்போது, ஏப்பா எப்படி உங்களை கட்டிட்டு வாழ்ந்த நீ அம்மாவை பார்த்து கேட்குறான். எப்போ பார்த்தா நெரிச்சிக்கிட்டே இருக்கார் பாபா. எப்போ பார்த்தாலும் நெரிச்சிக்கிட்டு, எப்போ பார்த்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கார். என்ன சொல்கிறாரு, என் முன்னாடி சொல்கிறாரு, என் பிள்ளைங்கள சொல்கிறாரு, இவரை கட்டிட்டு எப்படி தான் நீ வாழ்ந்த அப்படின்னு. அந்த அளவுக்கு அப்புறம் போ அந்த புள்ள 40 வயசு 45 வயசுக்கு அவருக்கு 4 குழந்தைங்க ஆக, அந்த குழந்தை அவருடைய பேச்சை கேட்காம, டேய் எங்கள் பாபா பேச்சு எப்படி நாங்கள் கேட்காம இருந்தோம், நாங்கள் அடிச்சு கொண்டு இருப்பாரா அப்படின்னு அப்போ இவர் வாயால் பாராட்டுவார். இவர் செஞ்ச தப்பெல்லாம் இப்போ நினைக்கல, அவன் புள்ள தப்பு செய்யும் போது அதை நினைச்சு பார்க்குறாரு. 50 வயசு ஆச்சுன்னா ஒன்று பாபாவை அவர் செஞ்ச தியாகம் மாதிரி வேறு யாரும் தியாகம் செய்ய மாட்டாங்கன்னு. அந்த அளவுக்கு அவருடைய திட்டிலும் கூட ஒரு அறிவு இருக்கிறது. அம்மாவுடைய வார்த்தை, அன்பு வார்த்தை இருக்கிறது. அதை உன்னை வாழ்க்கை நெறிய எடுத்து காட்டிவிடும், வெளிமுறை எடுத்து காட்டிவிடும். ஆனால் தந்தையினுடைய வார்த்தை இருக்கிறது, ஒரு கோபமான வார்த்தையும் கூட அது உனக்கு வழிகாட்டியாக மாற்றிவிடும். தாயினுடைய சொல் ஒரு அறிவுரையாக பாசமாக காட்டக்கூடியதாக இருந்தால், தந்தையினுடைய சொல் அது அறிவுடையதாக உனக்கு வழிகாட்டுதலாக மாறிவிடும். தாய் தந்தையர்களை நீ கண்ணியப்படுத்தும் போது மக்கள் அனைவரும் உன்னை புகழ்த்துவார்கள். உன்னை மக்கள் புகழ்த்தினால் நீ தலைவனாக ஆக முடியும். நீ அப்போதான் நல்ல உயர்ந்த மனிதனாக மாற முடியும்.
இது தான் எங்கேருந்து வளருகிறது என்றால் தாய் தந்தையருடைய பேச்சிலிருந்து அப்படியே வளருகிறது. பாவா என்ன செய்கிறாரு, இந்த பொருளை கீழே கிடக்குது பாரு, எட்டு வீட்டில் வைடா அப்படின்றாரு. மகன் சொல்கிறான், பாவா அது யாருது நம்மளது இல்லை, அதையே நம்ம வீட்டுக்கு வரணும், நமக்கு அல்லாஹ் தருவான் பாவா அப்படின்றான். அந்த மாதிரி சில பிள்ளைகள் இருக்கத்தான் செய்கிறார். ஒரு பொருள் இருக்குது, சரி இது நமக்கு தேவையே, நம்ம எடுத்துன்னு போயிடுவோம், எடுத்துன்னு போட வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி பாவா சொன்னால், ஆனால் அல்லாஹ் தேர்ந்து தருவது தான் சிறந்தது என்று சில பிள்ளைகள் அறிவுடையதாக மாறுகிறது. இது பாவா திருட சொல்லவில்லை, என்ன புள்ள சொல்கிறான் என்ற வார்த்தையை தெரிஞ்சுக்கிறார். இதில் அந்த அளவுக்கு அவர் பக்குவத்தோடு வளர்த்திருக்கிறனால தான் உள்ளத்தில் இருக்கிறது தான் அது வெளியில் பிள்ளைக்கு வருகிறது. தாய் பாவா மௌத்தாயிட்டார், தாய் மட்டும் தனியாக இருக்காங்க. பார்த்தா ரொம்ப வயசாகி போச்சு அம்மாவுக்கு. பிள்ளையும் பேர பிள்ளைங்கள்லாம் நிறைய ஆகிப்போச்சு. அம்மா கிட்ட வந்து கேட்டான், அம்மா உனக்கு ஏதாவது கடமை இருந்தால் சொல்லு, அந்த கடமை நிறைவேற்றுற என்ன ஃபரஸ் முடிச்சிடும் அப்படின்னு. நான் அப்படியா பாவா, முடியாதரா, ஒரு நாளில் செய்ய முடியாதரான்னு. இல்லைம்மா என்ன இருக்குது நான் செஞ்சிடுறேன் புறாவும், எனக்கும் பிள்ளை குட்டி ஆகிப்போச்சு, உனக்கு என்ன செய்யணுமோ நான் செய்கிறேன் அம்மா. அம்மா நிறைய கேட்பாங்கன்னு நினச்சான். வீடு கேட்குறாங்க, ஏதாவது சொத்து கேட்குறாங்க, பணம் கேட்பாங்க, இல்லை ஹஜ்ஜு செய்ய வைப்பாங்க, ஏதாவது சொல்லுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு அவன் ஆசைப்பட்டான். ஹஜ்ஜு செய்ய வச்சாலும் வச்சிடலாம் அம்மாவுக்கு, என்ன அம்மா ஆசை அப்படின்னு சொல்லி கேட்டான். எதுவும் இல்லைடா புள்ள, அம்மா சொன்ன வார்த்தை சொல்லப்பார், எதுவும் இல்லைடா புள்ள, எனக்கு கூட ஒரு நாள் படுத்துக்க, உனக்கு பேர பிள்ளைங்களாம் உண்டாயிடுச்சு, நீ படுக்கிறது இருந்தால் இன்றைக்கி ஒரு ரைட்டுக்கு என் கூட நீ படுத்துக்க என் பிள்ளை அப்படின்னா. இதா ரொம்ப சீப்பாக நினச்சிட்டான் மகன், ரொம்ப சீப்பாக நினச்சிட்டான். அம்மா கிட்ட வளர்ந்த புள்ள, அம்மா வளர்த்து ஆளாக்கின புள்ள, அம்மா கிட்ட பிரிஞ்சு தனியாக படுத்த புள்ள, நிற்க ஆகி பொண்டாட்டி கூட படுத்த புள்ள, அந்த புள்ள வந்து கேட்குது, நான் அம்மா உனக்கு என்ன செய்யணும்னு. இப்போ உனக்கு சரியான ஒரு பாடம் கற்பிக்கணும், இன்னைக்கு நைட்டு என் கூட படுத்துக்க அப்படின்னு. இது என்ன ஒரு நாள் ஒரு நாள் தானே, ஒரு ராத்திரி தானே, படுத்துருவான் அப்படின்னு. காலையிலிருந்து அசந்து வேலை செய்தவன், அந்த பிள்ளை அசந்து வேலை செஞ்சவன் இரவு வந்து களைப்போடு வீட்டுக்கு வந்து, தாயே உன் கடமையை நிறைவேற்றுவதற்காக உன் கூட படுத்துக் கொள்கிறேன். ஒரு போர்வை எடுத்து விரித்தாள், போர்வையிலே தானும் படுத்தாள், தன் மகனையும் பக்கத்தில் படுத்துக்க புள்ள அப்படின்னா. கொஞ்ச நேரம் கண்ணு இமைக்கக்கூடிய நேரம், கண்ணு மூடக்கூடிய நேரம், தாய் மகனே எந்திரி, ஏம்மா ஒரு கிளாஸ் தண்ணி ஏற்றுமா குடிக்கணும் அப்படின்னு. தண்ணி ஏற்று வந்து கொடுத்தா தாய், பையன் காந்து கொடுத்தா தாய் குடிச்சிட்டு பாதி தண்ணியை குடித்தாங்க, பாதி தண்ணி கீழே ஊற்றிட்டாங்க. என்னம்மா உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? என்ன கேட்டான் பையன், எப்படி ஈரமாக ஆகிப்போச்சு, எப்படி படுக்குது, படுறா சமாளித்து படுறா, கொஞ்சம் அப்படியே ஒதுங்கி படுறா அப்படின்னு. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆச்சு, திரும்பி தாகம் அடிக்குதுடா, எனக்கு தண்ணி எட்டுன்னு வராங்க. திரும்பி தண்ணி எட்டுன்னு வந்தானே பாதி குடித்தா பாதி ஊற்றிட்டாங்க தாய். இது 2 3 4 முறை ஆன உடனே, சி தூங்கத்துக்கே நிம்மதியாக விடலை நீ, சி நிம்மதியாக தூங்க விடலை அப்படின்னு சொல்லிட்டு மகன் சொல்கிறான். அப்போ தாய் சொல்கிறா, சரியான குளிர், சரியான மழை, ஈரமான பூமி, மண் தரையில் நீ நானும் கட்டி அணைஞ்சு சின்ன வயசில் படுத்தோமே,
அந்த நேரத்தில் நீ ஒன்றுக்கு போனா அந்த ஈர துணியை தான் பக்கம் திருப்பி கொண்டு காய்ஞ்ச துணியில உன்னை மறைத்து பிடித்து கொண்டானே, அந்த கடமை கூட உன்னால் இன்னைக்கு முடியும். அந்த தாய் அந்த பிள்ளையை பார்த்து இந்த வார்த்தை சொல்ல பிள்ளை அழுது விட்டான். தாயே, உன் காலையிலிருந்து உன்னை எடுத்து வயிற்றில் வளர்த்து தன்மை கையில் எடுத்து வளர்த்து இரவு நேரத்தில் சிறுநீர் கழித்து என்னுடைய உடம்பெல்லாம் சிறுநீர் ஆக்கிய நேரத்தில் எந்த அளவுக்கு உனக்கு நான் கஷ்டப்படுத்துகிறேன். அன்புக்குரிய தோழர்களே, இந்த தாய் தந்தையர்களை பற்றி எடுத்துக்கொண்டுன்னு சொன்னால் கொஞ்சமல்ல நெஞ்சமல்ல சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் அக்கல் மன்கு டோக்கர் இஷாரான்வாங்க. அறிவாளிக்கு சின்ன ஒரு ஆக்ஷன் போதும், அவனுக்கு தெரிஞ்சிடும் உண்மை இதுதான் தெரிஞ்சிடும். அதனால் தாய் தந்தையர்கள் அவர் காஃபிராக இருக்கட்டும், ஷிர்காலியாக இருக்கட்டும், தர்கா வணங்கக்கூடியவராக இருக்கட்டும், அல்லது எந்த நிலையில் இருந்தாலும் அவருக்கு செய்யக்கூடிய கடமைகள் இரக்கங்கள் அவருடைய செய்யக்கூடிய வழிமுறைகளை நீங்கள் செய்துவிடுங்கள். ஆனால் அல்லாஹுடைய தூதரிடத்தில் கேட்டாங்க, அல்லாஹுடைய தூதரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் தாய் இஸ்லாத்தை விட்டு வந்துடும் பெருமுகம் காட்டி வருமாறு கூப்பிடுகிறாள் என்றார். அதுக்கு நீ ஏற்றுக்கொள்ளாது, அதை நீ ஏற்றுக்கொள்ளாதே. அவங்களுக்கு செய்யக்கூடிய கடமை பூரா நீ செய், ஆனால் திருமுகத்தை காட்டி நீ வந்து விடாதே. அவங்களுக்கு என்ன கடமை செய், ஆனால் நீ இஸ்லாமுக்கு மாறான காரியங்களை சொன்னால் அது நீ செய்யாது. உதாரணத்திற்காக இப்போது அசான் சொல்கிறாங்க, தொழுகை நேரம் வந்துச்சு. தொழுகை நேரத்தை நிறைவேற்றுறதுக்காக புள்ள போகிறான். டே மகனே, கொஞ்சம் என்னை கையை பிடிச்சி கொஞ்சம் பாத்ரூமோட விட்டுடுறா அப்படின்றாங்க. டே மகனேன்னு கூப்பிடுறாங்க. திரும்பி பார்த்து, என்னம்மா தொலைக்கு டைம் ஆச்சு, நான் போகிறேன், நீ உதறி தள்ளி வந்துடாது, உதறி தள்ளி விட்டு வந்து விடாது. ஏன்? இபாதத்துக்கு முன்னாடி தாய், அங்கே தாய் பேச்சை தொழுகை முன்ன பின்ன குஞ்சாயிடும். ஆனால் தாயுடைய கடமை இருக்கிறது, அது நிறைவேற்றாமல் போய்விடும். உடனே தாயே, இதோ என்னை பிடிச்சி விட்டு விடுகிறேன், நான் தொழுகைக்கு போகிறேன். ஆனால் உண்மையிலே ஒரு தாய் அல்லாஹ்வை பற்றி புரிந்தவளாக இருந்தால் தொழுகை நேரத்தில் வேலையை சொல்ல மாட்டாள். ஆனாலும் அப்படி சொல்லிவிட்டால் அந்த தாயுடைய பேச்சோடு பெரிய பேச்சு நம்முடைய பேச்சு அல்ல. அன்புக்குரிய தோழர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல ஒரு சஹாபி வராரு. கடைசியாக இந்த ஹதீஸை ஞாபகப்படுத்திட்டு முடிக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதரே, ராத்திரி நான் படுக்கிறேன், நான் படுக்கிறேன், சட்டையை கழட்டி மாட்டிட்டு படுக்கிற நேரத்தில் காலையில் பார்த்தா சட்டையில் காசே இருக்க மாட்டேங்குது. யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்கள் பாபாவுக்கு கொஞ்சம் அறிவுரை சொல்லுங்கள். அவர் தான் நைட்டில் எடுத்துடுறாரு, திருடுறாரு, நான் அர்த்தம் தான் எடுத்துக்கொள்கிறாரு அந்த காசை அப்படின்னு. அப்போ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே பாவா கூப்பிட்டு முன்னாடி உட்கார வச்சுக்கிட்டு சொன்னார், உன்னுடைய சட்டையில் இருக்கிற காசு உங்கள் பாவா எடுக்கிறார் அல்லவா, அந்த காசு எடுக்கிறதுக்கு தகுதியானவர் அவர் தான் என்னார். உன்னை பெற்றெடுத்து வாழ்த்து ஆளாக்கிய அந்த தந்தை எடுப்பதற்கு அவர்தான் தகுதியானவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்தார். எந்த சட்டை பையிலே காசு இருக்கிறதோ அது உனக்குரியது அல்ல, உன் தந்தைக்கு சொந்தம் அது. இதை கேட்டவுடன் இந்த சஹாபி அலர்ந்து விட்டார். தந்தைக்கு அந்தஸ்தை கொடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்திருக்கிறார்கள். ஒரு சஹாபி வருகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹுக்கு பிறகு
நான் யாரை கட்டுப்பட வேண்டும், யார் நேசத்துக்கு உள்பட வேண்டும்? உன்னுடைய தாய் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல, மீண்டும் கேட்டார், அல்லாஹ்வுடைய தூதரே நான் யாருக்கு கட்டுப்பட வேண்டும் என்று இரண்டாவது முறை கேட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், உன்னுடைய தாய் என்றார். மூன்றாவது முறை கேட்கிறார்கள், உன் தாய் என்றார்கள். மீண்டும் நான்காவது முறை கேட்கிறார், யார் என்று கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், உன்னுடைய தந்தை என்று சொன்னார். அதாவது தந்தையை தூக்கி ஓரம் வச்சிடக்கூடாது. ஏன்னா தாய் இப்போ சம்பாதிக்க முடியாது, ஒரு அந்தஸ்துக்குரியவள் என்று கண்ணியப்படுத்தினார்கள். ஆனால் தந்தையும் அப்படி அல்ல. தந்தை ஒரு சுவர்க்கத்தின் வாசலாக இருக்கிறார். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கல்யாணம் ஆகி பிள்ளைக்குட்டி ஆழ்ந்து அவர் அழகாக கணவன் மனைவியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க, அந்த நேரத்தில் ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு மகனை கூப்பிட்றாரு, டே வாடாப்பா அப்படின்னு கூப்பிட்டு சொல்கிறாரு, உன் பொண்டாட்டிக்கு தலாக்கை கொடுத்துரு அப்படின்னு. பட்டான்னு இழுத்துருவான். இன்றைக்கி பையனுக்கு சொன்னான் என்ன சொல்லுவான், பட்டான்னு அப்பா இழுத்துருவான். போய் மேலே பாடுறா, யார் பொண்டாட்டியே தலாக்கு கொடு, உன் பொண்டாட்டி கொடு அப்படின்வான். உண்டா இல்லையா? நம்ம மனசோட பாருங்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகனார் அவருக்கு சொல்கிறார், உமர் ரலியல்லாஹு தலாக்கு விட்டுருப்பா அப்படின்னு. அப்படியே கண்ணில் தண்ணி வருது மகனுக்கு. ஒரு ஓர பகுதிக்கு போன அவருடைய ஃப்ரெண்டு அவர் வராரு, டே எங்கள் பாவா இந்த மாதிரி சொல்கிறாரா, என் பொண்டாட்டியை தலா கொட்டுருன்னு சொல்லி. அப்படி எங்கள் பாவா சொல்லியிருந்தா நான் உடனே அப்பே தலா சொல்லியிருப்பேன் அப்படின்னார். ஏனா அப்படின்னு, பாபா தான சுவர்க்கத்தினுடைய வாசல், ஜன்னத்துடைய வாசல் கதவு யாரு? பாபா தான். அதை தட்டி திறக்கணும்னு சொன்னால் அது யார் திறப்பாரு? எங்கள் பாபா தான் திறக்கணும். இப்னு அப்பாஸ் இந்த வார்த்தை சொன்ன உடனே இப்னு உமர் அவர்கள் கதறிய வண்ணமாக இந்த கடமையை, தந்தையினுடைய கடமை நிறைவேற்றி செல்கிறார். அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வீட்டில் இல்லாத நேரத்தில் வீட்டுக்கு போய் கதவை தட்டுகிறார். மருமகளுக்கு தெரியல மாமனார் இவர் தான் என்று. போய் எங்கம்மா இஸ்மாயில்னு கேட்டார். மருமகள் சொல்லச்சு, அவர் எங்கே வெளியே போய்க்கிறார். எப்படிமா இருக்கீங்க? அவரை பற்றி சில தவறான வார்த்தைகளை சொல்ல, புருஷன் வந்தா முதல்ல சொல்லிடு, இந்த வீட்டு வாசப்படியை மாற்றி வைன்னு சொல்லிட்டு போயிட்டார். மகன் வந்தா அப்படி பொண்டாட்டிகிட்ட கேட்டா அப்படி, என்னம்மா யாராவது வந்தாங்களா? வந்தார், வயசான கழவன் வந்தா அப்படி, இந்த வாசப்படி கதவை மாற்றி வைன்னு சொல்லிட்டு போயிட்டார். வாசுகால் கதவு இருக்கு இல்லையா, இதை மாற்றி வைக்க சொல்லிட்டு போயிட்டார். அப்படியா? இப்பே நான் சொல்கிறேன், இந்த நேரத்தில் உன்னை நான் தலாக்கு விடுறேன், நீ போயினேரு. வந்தவர் யாரு? அவர் தான் எங்கள் பாவா. அவர் தான் இந்த வாசப்படி பொண்டாட்டியாக இருக்கு. யார் இருக்கா? பொண்டாட்டியா இருக்கா. அவ சரியா இருந்தா குடும்பமே சரியா இருக்கும். அவ சரியில்லைன்னு சொன்னா குடும்பமே சரியில்லை. ஆகையால் இந்த வாசுபடி சரியில்லைன்னு சொன்னா வீடே அழகா இருக்காது. இந்த வீட்டுக்கு அழகு வாசுபடியாக இருக்கிறது. அந்த வாசுபடியை கழட்டி தூக்கு என்று ரசூல் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டு விட்டார். ஆகையால் இந்த வாசுபடி கதவை தூக்க சொல்லிட்டார். அதனால் நான் தலாக்கு விடுகிறேன், உன்னை தலாக்கு விடுகிறேன், உன் தாய் வீட்டுக்கு சென்று விடு என்று நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூறியதை இந்த இடத்தில் நினைவு கூறிய வண்ணமாக, அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுக்காக பயந்து நடந்து கொள்ளுங்கள். தாய் தந்தையர்களுக்கு கட்டுப்படுங்கள். தாய் தந்தையை தவிர உங்களுடைய வாழ்க்கையில் எதுவுமே உங்களுக்கு வெளிச்சம் கிடையாது, எதையும் வழிகாட்டி கிடையாது. அல்லாஹுக்கு பிறகு உங்களுடைய தாய் தந்தையர்கள் நீங்கள் பேணி நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் மகத்தான அருள் புரிவான் என்று கேட்டுக்கொண்டு இந்த இரண்டாவது வரையை முறிவு செய்கிறேன். ரப்பனா தக்கப்பல் துஆனா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம் யா மௌலா யா கரீமுர் ராஹிமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ به